கிங் எபிசோட் 637. ஹரிஷுடன் மோத வந்த சக்திவேல் என்பவன் அவனுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டான். ஒரு கட்டத்தில் ஹரிஷ் நிரஞ்சனின் ஸ்டூடெண்ட் என தெரிந்தவுடன் தனது வாளை உரையில் போட்டுவிட்டு சமாதானம் பேசினான். நிரஞ்சனை தன்னுடைய வழிகாட்டி என அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அவன் ஹரிஷிடம் நிரஞ்சனை சந்திக்க உதவி கேட்டான். அதற்கு ஹரிஷ் ஒரு நிபந்தனை விதித்தான். என் கூடவே தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா நிரஞ்சனை பார்க்க கூட்டிட்டு போறேன் என்றான். ஆரம்பத்தில் அவன் ஹரிஷை கொல்வதற்காகத்தான் இங்கு வந்தான். இருந்தாலும் அவர்கள் இருவரையும் நிரஞ்சன் இணைத்ததால் ஹரிஷ் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருந்தான். ஒருவேளை சக்திவேல் தன்னை நிரூபித்தால் ஃபியூச்சரில் அடுத்த லெவலுக்கு செல்ல அவனுக்கு உதவ ஹரிஷ் தயாராக இருந்தான். அதனால் ஹரிஷ் சொல்வதை கேட்பது சக்திவேலுக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்காது. சக்திவேலை தன்னுடன் வைத்துக் கொள்வது ஹரிஷின் பலத்தை பெரிதும் அதிகரிக்கும். ஃபியூச்சரில் அவன் கந்தர்வபுரிக்குள் நுழைந்தாலும் சக்திவேல் டெல்லியில் உள்ள விஷயங்களை பொறுப்பேற்று பார்த்து கொள்ள முடியும். கூடவே ரேடியன்ஸையும் கவனித்துக் கொள்வான் என ஹரிஷ் கணக்கிட்டான். இதையெல்லாம் மனதிற்குள்ளேயே கணக்கிட்ட ஹரிஷ் சக்திவேலின் கேரக்டர் எப்படி இருக்கும் எனவும் யோசிக்க ஆரம்பித்தான். எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், நிரஞ்சன் கூட உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? நீ நிஜமாவே அவரோட ஸ்டூடெண்ட் தானா என சந்தேகமாக கேட்டபோது சக்திவேலுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் இதை தற்பெருமைக்காக சொல்லலை, ஆனால் நிஜமாவே நான் அவரோட ஸ்டூடெண்ட் தான். அதுலேயும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட். இது அவரே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு என விளக்கினார். உடனே ஹரிஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்குள்ளே நடந்த சண்டையை மறந்துடுவோம். இனிமேல் நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு 2 பேருமே ஒன்றா டெவலப் ஆகலாம் என்ற ஹரிஷ் சக்திவேலின் தோள் மேல் கை போட்டான். அப்புறம் நிரஞ்சனை கூடிய சீக்கிரமே மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் நீ அவரை தேடி அலைஞ்சு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சேர்ந்தே அவரை சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம் எனவும் சேர்த்து சொன்னான். இதை கேட்டதும் சக்திவேல் ஹரிஷை வியப்புடன் பார்த்தான். கண்டிப்பாக இந்த முறை ஹரிஷ் அவனை கிண்டல் செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டதும் நிரஞ்சன் எவ்வளவு நம்பிக்கையான ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி இருக்கிறார் என ஆச்சரியப்பட்டான். நிஜமாவே நிரஞ்சன் உன்னோட மென்டரா? இப்போது சந்தேகப்படுவது சக்திவேலின் முறையாக இருந்தது. இப்போ உனக்கு அதில் என்ன சந்தேகம்? நீ தானே நீலப்புயல் டெக்னிக்கை அவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும்னு சொன்ன. அதுக்குள்ளே உனக்கு என்னாச்சு? ஹரிஷ் அவனை கேள்வியாக பார்த்தான். சக்திவேலுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை தேவை என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் தீவிரமான முகத்துடன், சக்திவேல், என்னோட கண்ணை நல்லா உத்துப்பாரு. என்னோட மென்டர் பற்றின விஷயத்தில் நான் என்றைக்கும் போய் சொல்ல மாட்டேன். அப்படி ஏதாவது நான் செஞ்சேன்னா அது என்னோட வழிகாட்டியை அவமானப்படுத்துகிற மாதிரி. என்றைக்கும் நான் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன் என சக்திவேலை நேருக்கு நேராக பார்த்து சொன்னான். சக்திவேல் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து யோசித்தவன் பிறகு, சரி, நான் உன்னை நம்புகிறேன், உன்னோட சேர்ந்து வேலை செய்ய ஒத்துக்கிறேன் என தலையசைத்தான். ரொம்ப யோசிக்காத, என்னோட சேர்ந்த யாரும் வீணாக போனதில்லை. இப்போவாவது உன்னை யார் அனுப்புனாங்கிற உண்மையை சொல்கிறியா? ஹரிஷின் குரலில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இவனுக்கு பின்னால் இருந்து இயக்குபவர் யார் என ஹரிஷ் தெரிந்து கொள்ள விரும்பினான். இதை கேட்டதும் சக்தியின் முகம் சுருங்கியது. ஹரிஷை பற்றிய உண்மை அவனுக்கு முன்பே தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வேலையை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது ஹரிஷுடன் ஃப்ரெண்டாகி விட்டதால் அவனிடம் எதையும் மறைக்கவும் விரும்பவில்லை. உன்னை யார் கொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் உன்னை கொன்னா எனக்கு 50 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. அவ்வளோ பணத்தை இந்த காலத்தில் யார் கொடுப்பா? நான் உடனே இந்த வேலையை ஏற்றுக்கிட்டேன். சிறிது சங்கடத்துடன் சொன்ன சக்தி, அப்புறம் இத்தனை வருஷத்தில் என்னோட வழிகாட்டியை தேடி நாடு முழுக்க சுற்றுனதில் நிறைய பணம் செலவாயிடுச்சு. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த பணம் எனக்கு ரொம்பவே தேவையாக இருந்துச்சு என்றும் சொன்னான். சரி, அப்படின்னா இந்த ஒர்க்கை உனக்கு யார் கொடுத்தா? எப்படி பணம் கிடைக்க போகுது? யார் கொண்டு வந்து கொடுப்பா? ஹரிஷ் பொறுமையாக விசாரித்தான். நான் டெல்லிக்கு வெளியில் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பாரில் அவங்கள பார்த்தேன். நீ உண்மையிலே செத்துட்டேங்கிற ஆதாரத்தை காட்டுனா என்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும்னு சொன்னாங்க. சக்தி பதிலளித்தான். அசூர்களின் லேப் கிட்டத்தட்ட அதே ஊரில் இருந்ததால் அவர்கள்தான் இதற்கு பின்னால் இருப்பார்கள் என ஹரிஷ் நினைத்தான். பின்னர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்த ஹரிஷ், சரி, இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு என் கூட வா என்றபடி சக்தியை தன்னுடன் பெட்ரோல் பங்குக்கு அழைத்துச் சென்றார். அதே நேரம் ரேவதி தன்னுடைய மகனுக்காக காரில் காத்திருந்தார். ஹரிஷை பார்த்ததும் அவளுடைய முகத்தில் ஒரு நிம்மதி புன்னகை தோன்றியது. ஹரிஷ், இது யாரு? மகேந்திரன் சக்தியை பார்த்து கொண்டே கேட்க, இவன் நம்மள ஒருத்தன், இனிமேல் நம்ம கூட தான் தங்க போகிறான். இவன் பேரு சக்திவேல் என்ற ஹரிஷ் அதற்கு மேல் பெரிதாக எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பிய பிறகு ஹரிஷ் தனது பெற்றோருக்கான அறையை ஏற்பாடு செய்தான். அங்கு எல்லா வசதிகளும் இருப்பதை உறுதி செய்த பின்
ராகவிடம் சொல்லி அவர்களுக்கு நல்ல சாப்பாட்டிற்கும் ஏற்பாடு செய்தான். சாப்பாடு வருவதற்காக காத்திருக்கும் போது ஹரிஷ் சக்தியை பற்றிய அனைத்து விவரங்களையும் மகேந்திரனிடம் சுருக்கமாக சொன்னார். சற்று நேரத்தில் அவர்கள் சாப்பிடத் தொடங்கியதும் சக்தியின் செயலை பார்த்து திகைத்து போனார்கள். அவன் கையில் கிடைத்த அனைத்தையும் உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். இதை அனைவரும் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்க, யாரும் ஒன்றும் பேனிக்காக வேண்டாம், சக்திவேல் சாப்பாடு நிறையவே இருக்கு, அப்புறம் ஏன் இவ்வளோ வேக வேகமாக சாப்பிட்ற, யாரும் உன் கூட சாப்பாட்டுக்கு போட்டிக்கு வரமாட்டாங்க என ஹரிஷ் அவனை கேலி செய்தான். ரேவதி ஹரிஷின் தோளில் மெதுவாக தட்டி கொடுத்து, பரவாயில்ல விடு ஹரிஷ், அவனோட சாப்பாட்டை அவன் அனுபவிச்சு சாப்பிட்றான், ஒரு வகையில் இப்படி சாப்பிட்றது ஒரு வரம் என சொன்னாள். இவன் செய்கிறது பார்த்தா சாப்பிட்ற மாதிரியா இருக்கு, ஏதோ பல நாள் பட்டினி கிடந்த மாதிரி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கான். சொல்லும் போதே ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை. உனக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாது ஹரிஷ், எல்லாரும் ஒன்ன மாதிரியே ராஜேஸ்வரன் குடும்பத்தில் பிறந்து சௌகரியமாக வாழ முடியுமா? அவன் இந்த சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், அதனால தான் இப்படி சாப்பிடுவானா இருக்கும். ரேவதி சக்தியை ஒரு பார்வை பார்த்தபடி அவன் சார்பாக பேசினாள். சொல்லும் பொழுதே அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. திடீரென அவள் சக்திவேலை தனது சொந்த மகனுக்கு ஈக்குவலாக நினைத்தாள். அப்போதுதான் சக்தியும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய செய்கை மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருந்ததை புரிந்து கொண்டவன், சாரிண்ணா என பேச தடுமாறினான். அதோடு அவனது முகத்தில் ஒரு கூச்சமும் தெரிந்தது. பரவாயில்லப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாப்பிடு, இனிமே நீயும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான், இனிமே இங்கே யார் உன்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் என ரேவதி அவனை தட்டி கொடுப்பது போல பேசினாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சக்திவேல் அப்படியே நெகிழ்ந்து போனான். அவன் சிறு வயதிலேயே அனாதையாக வளர்ந்தவன். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நிரஞ்சனின் பாதுகாப்பில் வளர்ந்தாலும் தாய்ப்பாசம் என்னவென்று அவனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஹரிஷ் சக்தியை பார்த்தபோது அவனை அறியாமலேயே முகம் கனிந்தது. ரேவதியின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரின் பார்வையையும் மாற்றிவிட்டதாக தோன்றியது. சாப்பாட்டு நேரம் முடிந்ததும் ஹரிஷ் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு வகையில் ரேவதியின் வார்த்தைகள்தான் சக்திக்கு ஹரிஷ் மீது முழு நம்பிக்கை வர காரணமாக அமைந்தது என நினைத்தான். டெல்லியில் இன்னும் உறுதியான அடித்தளத்தை அமைக்க அவனுடைய அம்மாவின் அன்பும் ஒரு காரணமாக இருக்கும் என ஹரிஷ் நம்பினான். இதற்கிடையில் அன்றிரவு ஜீவா தன்னுடைய வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்தான். அவன் இருண்ட வானத்தை வெறித்து பார்த்தவாறே ஏதோ யோசனையில் இருந்தான். அவன் முகத்தில் சோகத்தின் சாயல் தெரிந்தது. ஹரிஷின் தியானா மீடியாவின் பெயரை கெடுப்பதற்காக கிஷன் மற்றும் சசிகாந்துடன் சேர்ந்து ஜீவா திட்டம் போட்டான். அவர்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தவன் தனது லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான பயிற்சிகளை செய்தான். ஆனால் அவன் 5th லெவலின் 5th ஸ்டேஜுக்கு செல்ல தவறிவிட்டான். இதோட 80 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணியாச்சு, இன்னும் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியல என கவலையோடு யோசித்து கொண்டிருந்தான். அவன் அடுத்த கட்டத்திற்கு செல்வது கொஞ்சம் கஷ்டம் என்பதை உணர்ந்தான். அவனும் அடுத்த லெவலுக்கு போக எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டான். ஆனால் கண்ணுக்கு முன்னால் தெரியும் கதவை எப்படி திறப்பதென அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு பெரும் மூச்சு விட்ட ஜீவா, இவ்வளோ நேரமா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஏன் நீ வரல என சத்தமாக சொன்னான். அவனுடைய குரல் கேட்ட அடுத்த நொடி கருப்பு நிற உடை அணிந்த ஒரு மர்ம உருவம் திடீரென அவனுக்கு அருகில் நின்றது. அந்த இருளில் நன்றாக உற்று கவனித்தால்தான் அப்படி ஒருவர் நிற்பதே தெரியும். அந்த அளவு இருட்டோடு கலந்திருந்தார். நீ அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? இதை என்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்கலாமே. கருப்பு உடை அணிந்தவர் பொறுமையாக கேட்டார். பின்னர், இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை நீ ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் எனவும் கூறினார். இதை கேட்டதும் ஜீவா ஒரு கணம் திகைத்து போனான். ஆனால் உடனே சுயநினைவுக்கு வந்து, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றது ஈஸி, ஆனால் அதை செயல்படுத்தி காட்டுறது ரொம்பவே கஷ்டம் என நம்பிக்கை இல்லாமல் சொன்னான். அப்போது அந்த கருப்பு நிற உடை அணிந்தவர் ஒரு பேப்பரை எடுத்து ஜீவாவிடம் கொடுத்தார். இது உன்னோட உள்ளாற்றலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் மெத்தட். இதை நீ கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். ஸ்விட்ச் போட்டால் எப்படி லைட் எரியுமோ அது மாதிரி இதை சரியாக செஞ்சால் கண்டிப்பாக இந்த லெவலை கிராஸ் பண்ணிடலாம் என தெளிவாக விளக்கினார். ஜீவா ஆர்வத்துடன் தன் கையில் இருந்த பேப்பரை திறந்து பார்த்தான். அதில் இருந்ததை பார்த்த ஜீவாவின் கண்கள் நீல நிறத்தில் பிரகாசித்தன. இருந்தாலும் அதில் இருந்த விஷயங்கள் அவனுக்கு புரியாத மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஏதோ பழங்கால எழுத்துக்களை வரைந்து இருப்பதைப் போல இருந்தது. என்னை பார்த்து அவனுக்கு கிண்டலா இருக்கா என்று கேட்ட ஜீவா தன் கையில் இருந்த பேப்பரை காட்டி, இதில் இருக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னமோ கோலம் போட்ட மாதிரி இருக்கு என்றான். சாரி ஜீவா, இது என்னோட தப்பு தான். இதில் இருக்கிற வார்த்தைகளை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் படிக்க முடியாதுங்கிறத மறந்துட்டேன் என சிரித்தபடி சொன்னார். அதுவரை அமர்ந்த ஜீவா உடனடியாக எழுந்து நின்றான்.
பின்னர் அவனது புருவங்களை சுருக்கியபடி கருப்பு உடை அணிந்த மனிதனை பார்த்தான். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க என்று கேட்ட ஜீவா ஏதோ வித்தியாசமாக தோன்ற தொடர்ந்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க யாரு, பினாக்கிளை சேர்ந்தவரா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். நான் நினைச்ச அளவுக்கு நீ முட்டாள் இல்லைன்னு தெரியுது. நான் பினாக்கிளில் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? நாம் 2 பேரும் சேம் போட்டில் தான் இருக்கோம். சொன்ன போதே அந்த மனிதனின் குரலில் ஒரு அழுத்தம் தெரிந்தது. என்னது, நாம் 2 பேரும் சேம் போட்டில் இருக்கோமா? இதே பிறந்து ஜீவா முகத்தில் ஒரு தீவிரத்துடன் அவரை பார்த்தான். ஒட்டுமொத்த அமைப்புகளின் மிகப்பெரிய எதிரியான பினாக்கிள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது ஜீவாவுக்கு நன்றாக தெரியும். போன முறை நடந்த போரில் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்ததாலும் வான்கார்டின் யங்ஸ்டர்களை அவர்கள் தோற்கடித்திருந்ததாலும் தான் பினாக்கிளை ஜெயிக்க முடிந்தது. ஒன்று தவறி இருந்தாலும் ஆர்கனைசேஷன்களின் நிலை மிக மோசமாக இருந்திருக்கும். சும்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நீ ரொம்ப தூரம் வந்துட்ட, இனிமே உன்னால் திரும்பி போக முடியாது. அப்படி ஏதாவது செய்யலான்னு நினைக்காத. நாம் 2 பேருக்குள்ளேயும் நடந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு ஆர்கனைசேஷன் தலைவர்கள் கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பார். கருப்பு ட்ரெஸ் அணிந்தவர் மிரட்டினார். அவர் ஜீவாவை தன்னுடன் அழைத்துச் செல்வதில் உறுதியாக இருப்பது போல தெரிந்தது. அவரே தொடர்ந்து, நீ ஏற்கனவே உனக்கும் ஹரிஷுக்கும் நடுவில் இருந்த எல்லா பாலத்தையும் எரிச்சிட்ட, அதனால் என் கூட வேலை செய்கிறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லை. அப்புறம் பினாக்கிளோட ஜாயின் பண்ணுறதுல என்ன தப்பு? எங்களோட பவரோட உண்மையான லெவலை யாராலும் கற்பனை செய்ய முடியாது. அதோட உங்கள் நாடு ஒரு காலத்தில் பினாக்கிளோட ஒரு அங்கமாக இருந்துச்சு. கூடிய சீக்கிரமே நாங்கள் திரும்பவும் அதை அடைஞ்சிருவோம். அப்படி ஒரு காலம் வரும்போது ஆர்கனைசேஷனை சேர்ந்த எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரங்களாக மாறிடுவாங்க. அப்போ உன்னை காப்பாற்றிக்கவும் ஃப்யூச்சரில் நீ ஒரு சூப்பர் எக்ஸ்பர்ட்டாக மாறுறதுக்கும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உனக்கே இது எதுவுமே புரிய மாட்டேங்குது என்றும் விளக்கி சொன்னார். ஒரு வகையில் அவர் சொன்ன விஷயங்களை மறுக்க முடியாத ஜீவா அதை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான். பினாக்கிள் பழையபடி இந்த நாட்டை கைப்பற்றிவிட்டால் இங்கிருக்கும் அனைவரும் அவர்களது ஆட்சிக்கு அடிபணிய வேண்டும், இல்லை என்றால் இறக்க வேண்டும். ஜீவா ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை பார்த்த கருப்பு உடை அணிந்தவர் அவருடைய தோளை தட்டினார். உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு. இன்னமும் நீ மனசாட்சியோட பேசுகிறேன், மண்ணாங்கட்டியோட பேசுகிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. உன்னோட ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு பினாக்கிளோட சேர்றது மட்டும்தான் ஒரே வழி. அவர் கிட்டத்தட்ட ஜீவாவை பிளாக்மெயில் செய்தார். ஜீவா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன்னுடைய கை முஷ்டிகளை இறுக்கினான். அவனுடைய மனதுக்குள் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதே நேரம் டெல்லியில் அடுத்த நாள் காலை ரேவதி சீக்கிரமே எழுந்து அங்கிருந்தவர்களுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பித்தார். நேற்றிரவு சக்திவேல் சாப்பிட்ட முறையை பார்த்த அவர் அவனுக்கென ஸ்பெஷலாக சமைத்து கொடுத்தார். அனைவரும் காலை உணவு முடித்த பிறகு ஹரிஷ் ஜெயந்தை 3வது மாடிக்கு தனியாக அழைத்தான். இன்னையிலிருந்து நீ ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் சொன்ன ஹரிஷ் சிவப்பு மற்றும் பச்சை நிற மாத்திரைகளை ஜெயந்திடம் கொடுத்தான். அடுத்து முதல்ல தரையில் உட்கார், அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் டேப்லெட்டை வாயில போட்டுப்போ என அறிவுறுத்தினான். ஜெயந்தும் அவன் சொன்னபடியே செய்தான். சிவப்பு மாத்திரையை விழுங்கியவுடன் ஜெயந்தின் முகம் உடனடியாக சிவந்தது. அவனுடைய வயிற்றில் நெருப்பெறிவது போல உணர்ந்தான். அந்த எரிச்சலை தாங்கிக் கொள்ள முடியாத ஜெயந்த் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான்.